திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்லி செல்கிறார் அண்ணாமலை. ரெக்க கட்டி பறக்கக்கூடிய செய்தி என்னன்னா, டெல்லிக்கு சென்று தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அவர் பாஜகவிலிருந்து விலகும் முடிவை அறிவிக்கிறார் என்ற தகவல் வருகிறது. கடந்த சில நாட்களாகவே பரவக்கூடிய தகவல், அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகி தனி கட்சி தொடங்க இருக்கிறார் என்ற செய்தியெல்லாம் வரக்கூடிய நிலையில் டெல்லியில் விலகலா இல்லை பேச்சப்பா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. சமீபத்தில் கூட மத்திய அரசாங்கத்துடைய மும்மொழி கொள்கை சார்ந்து கட்சி நிலைப்பாட்டிலேருந்து சற்று விலகி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார். சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு சில அதிருப்தி அங்கே இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். நம்முடைய நாகராஜ் அரசியல் விமர்சகர் இணைந்திருக்கிறார். நாகராஜ், இப்போ ரக்க கட்டி பிறக்கக்கூடிய செய்தி மக்கள் சக்தி அப்படிங்கிற பேரை நிறைய கேள்விப்படுறோம். அதற்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு பூர்வாங்க பணிகளை செஞ்சுட்டு தான் அடுத்த கட்டத்தை நோக்கி யோசிக்கிறாரா? டெல்லியில் பேச்சப்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இல்லை ஒரு புதிய கட்சி உதயமாகுதா? வாட் ஆர் யுவர் சோர்சஸ் டெல்லிங் யூ? அவருக்கு இருக்கிற 4 ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளியரா ஆப்ஷன் நம்பர் 1 ஸ்டேட் பிரசிடென்டா கண்டினியூ பண்றது. பட் லாஸ்ட் வீக் வென் இவர் வந்தபோது, தட் இஸ் பிஎல் சந்தோஷ் சென்னையில ட்ரைனிங் கொடுக்கும் போது, நயினார் வில் கண்டினியூ, அவரோட ஃபுல் டேர்ம் அவர் முடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 2024 to 25, 25 to 26, 26 to 27, 27 வழி he will continue அப்படின்ற ஒரு விஷயத்த திரு பிஎல் சந்தோஷ் அவர்கள் சொல்லியிருக்கார். அன்டில் அன்லெஸ் நயினார் முருகன் மாதிரி ராஜ்யசபா எம்பி ஆனாதான் வேற ஒரு தலைவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் கிளியரா தெரியுது. சோ நயினார் ராஜ்யசபா எம்பி ஆறாரா இல்ல மினிஸ்டர் ஆறாரா மேல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துக்கு ஒரு கிளியரான இண்டிகேஷன் எதுவுமே இல்லை இப்போதைக்கு. சோ அந்த ஆப்ஷனை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். இன்னொன்னு தேசிய அளவுல ஒரு பெரிய போஸ்டிங், அதாவது நம்பர் 2, நம்பர் 3 அந்த மாதிரி ஒரு போஸ்டிங், சவுத்தோட ஐகான் மாதிரி கொண்டு போலாம் அப்படின்னு ஒரு ஆமா அண்ணாமலைய அந்த ஒரு பார்வை இருக்கிறது. பட் அந்த பார்வைக்கு திரு அண்ணாமலைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அது ரொம்ப முக்கியம் இல்ல. அதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு பெரிய டவுட் இருக்கு. இல்ல திரு அண்ணாமலை அவர்களை ராஜ்யசபா எம்பி ஆக்கி மத்திய அமைச்சர் ஆக்கலாமா அப்படின்னு இருக்கும்போது, அதுலயுமே கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் திரு அண்ணாமலைக்கு இருக்கு. அண்ணாமலை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, he wants to be in தமிழ்நாடு, he wants to do politics in தமிழ்நாடு. ஓகேவா? சோ அந்த விஷயத்தை பார்க்கும்போது 4வது ஆப்ஷன் ரெசிக்னேஷன் பண்ணி கொஞ்ச நாள் கேப் எடுத்து தமிழ்நாடு ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு he might start his new venture. Starting a new venture will not be an immediate thing, but he will slowly start. அதுக்கான கிரவுண்ட் வர்க் பண்ண ஆரம்பிப்பார் அப்படி. இந்த மக்கள் சக்தின்னு பேர் நிறைய அடிபடுது. அதுக்கு ஏதாவது வேலிடிட்டி இருக்கா? அது ரஜினிகாந்தோடைய இயக்கமா கூட நமக்கு நினைவு, அது எனக்கு ஐம் நாட் வெரி ஷுர். பட் அந்த பேர் இஸ் இட் கமிங் அவுட் ஆஃப் நோவேர்? No, nothing will come out of nowhere, ஹரி. ஏன்னா மக்கள் சக்தி கழகத்துல இருந்த நிறைய பேரு இன்னைக்கு வெவ்வேறு கட்சியில இருக்காங்க. பாஜக ரஜினிகாந்தோட இயக்கம் தானா? எஸ், ரஜினிகாந்தோட இயக்கம் தான் மக்கள் சக்தி கழகம். அதோட சிம்பிள் அவர் ஆட்டோவா நிர்ணயிச்சு வச்சிருந்தாரு இன்னைக்கு. சோ அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது எலெக்ஷன் கமிஷன்ல ரெஜிஸ்டர் பண்ண பேர் இல்லையா? எஸ், திரு ஏஜே ஸ்டாலின் சொல்லிட்டு இப்ப டிஎம்கேல இருக்காரு. அவர் ரஜினி ரசிகர் மன்றத்துல ஒரு முக்கியமான டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. அவரோட ஒரு பேர்ல, அவருக்கு நெருக்கமான ஒருத்தரோட பேர்ல தான் அந்த கட்சி இருக்கு. அந்த கட்சி ஆக்டிவா இருக்கா ஆக்டிவா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நான் விசாரிச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் எனக்கு தெரியல. அது ஐ திங்க் ஐ கேன் அப்டேட் யூ பை எண்ட் ஆஃப் த டே, அது ஆக்டிவா இருக்கா இல்லையான்றது. பட் ஒரு விஷயம் இந்த இடத்துல பார்க்கும்போது என்னன்னா, மக்கள் சக்தி கழகத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஸ்ட்ரக்சர் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு 50% எரோட் ஆயிருந்தா கூட ஒரு 50% ஸ்ட்ரக்சர் லைவா இருக்கு. இன்னைக்கு 2021 நிறைய பேர் பிஜேபியில சேர்ந்தாங்க. அந்த சேர்ந்த நிறைய பேர் ரஜினி மக்கள் மன்றத்துல இருந்தாங்க. அதே மாதிரி டிஎம்கேலயும் நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. அவங்களும் 5 வருஷம் அரசியல் பயிற்சி பண்ணிருக்காங்க. இப்ப அண்ணாமலைக்குன்னு ஒரு ஓன் பேஸ் ஒன்னு கிரியேட் ஆயிருக்கு. இந்த 3 பேஸும் யுனைட் ஆகும் போது it will be a massive structure அப்படின்றது. பட் அதோட முதல் பாதகம் பாஜகவுக்கு தானே. பாஜக தேசிய தலைமை வித் ஆல் தேர் லெவரேஜ் சென்றுவா மகனேன்னு ஆசி கொடுப்பாங்களா? இல்ல, ஐ திங்க் அதுதான் நடக்கும் நான் நினைக்கிறேன். வித்அவுட் மோடிஸ் பர்மிஷன் வில் நாட் ஸ்டார்ட். அது எனக்கு அதுல ஒரு நேரடியாவோ மறைமுகமாவோ ஆசி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
மறைமுகமா இருக்கும், நேரடியா இருக்காது. சரி, நான் என்ன கணக்கு போடுறேன்னா ஹரி, பிஜேபி திமுக உருவாகும்னு நினைக்கிறேன். திமுக உறவு உறவு வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஒரு உருவாகும்னு நினைக்கிறேன். உருவாகும் பொழுது இது மூணு மும்மணி போட்டியாக மாறும். அண்ணாமலை, உதயநிதி, விஜய் அப்படின்னு மாறுமோ நான் என்ன கணக்கு போடுறேன். ஆனா அதற்கான வாய்ப்பும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா ஃபார் எவ்ரி பிகினிங் தேர் ஷுட் பி an end இல்ல, அதுதான் நான் பாக்குறேன். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.